எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் இப்போவே டைம். சரி, மிளகாய் செடியெலாம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த மிளகாய் செடி நட்டு 6-7 மாதம் ஆச்சு. ஆடி மாதம் தான் இந்த மிளகாய் செடி நட்டோம். நம்ம செடி வச்சு அப்புறம் பிடுங்கி வச்சு காய் வந்து அடிக்கடிக்கு நல்லா வந்து நாங்கள் என்ன பண்ணோம், மறுபடியும் இந்த இலையெல்லாம் உருக்கி போட்டு பண்ணுறதுக்குள்ளே நல்லா துளிர் விட்டு பாருங்களேன், எல்லாத்துலேயுமே பூ பிஞ்சு தான். சரி, அவ்வளோதான், இன்னும் வராதுன்னு நினச்சி முடிவு பண்ணிட்டு பிடிங்கலான்னு பார்க்கும்போது மொத்தமே குட்டி குட்டி குட்டியாக பாருங்கள், எல்லாமே பூ பிஞ்சு தான். மறுபடியும் துளிர் விட்டு புதுசாக இப்போ தான் நம்ம செடி நட்ட மாதிரி வருது. இப்போது அதை எடுத்து போடவே மனசில் எல்லாம் இது எப்படியோ அடுத்த ஆடி மாதம் இருக்கும், இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நம்ம காய் கொடுக்கும் பொழுது. அதனால் என்ன பண்ண, எடுத்து வச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் கல் மாதிரி ஆகிட்டுக்குது மண். இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு கொத்தி ரெடி பண்ணி மிளகாய் செடி மட்டும் ஒரு பக்கம் வச்சிடலாம். அதே மாதிரி மாடி தோட்டத்தில் வந்து நம்ம கீழே வைக்கிறோன்னா ஒரே இடத்துல வைக்கக்கூடாது, செடி மாற்றி மாற்றி வைக்கணும். அப்போ தான் மாடிக்கு எந்த பிரச்சனை இருக்காது, இடம் வந்து காஞ்சி இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த பக்கம் இருந்த செடி அங்கே மாற்றி வைப்பேன், அங்கே இருந்த செடி இங்கே மாற்றி வைப்பேன். இன்றைக்கி மிளகாய் செடிக்கு மட்டும் தான் மண்புழு உரம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா மொத்தம் வந்து ஒரே நாள் செய்ய முடியல. அதனால் இந்த மிளகாய் செடிக்கு மட்டும் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு இலெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய இலெல்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து அடியில் இருக்கிற இலெல்லாம் எடுத்துடணும் நம்ம. ஏன்னா இலை அப்படியே இருந்ததுன்னு வச்சிங்களேன், ஃபுல்லாக வந்து சத்தெல்லாம் இலைக்கு தான் போகும், காய் பிஞ்சுலாம் நிறையா வராது. நம்ம இலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எடுத்து விட்டிங்கன்னா நிறைய பூ பிஞ்சு வரும். இதெல்லாம் பாருங்கள், எப்படி செடி ஃபுல்லாக வெறும் பிஞ்சு தான். நான் அப்பப்போ அந்த பெரிய பெரிய இலெல்லாம் வந்து பிச்சு போட்டுனே இருப்பேன். நான் இப்போ அந்த வேலை தான் இப்போ செய்ய போகிறேன். இவ்வளவும் பண்ணிட்டீங்க, இது என்ன மண்? நான் வந்து அங்கே 2 பூசணி செடி வச்சுருந்தேங்களா, அந்த பேக்கெல்லாம் எங்கே இருக்கு பாடுறா, அது வந்து அவ்வளோதான் போயிடுச்சு, காய் வரல. செடி வந்து பூசணி செடிக்கு இந்த பேக் பத்தலை மாதிரி இருக்குது. பூ மட்டும் வந்தது எங்களுக்கு, இலை பூ பொங்கலுக்கு. அந்த மண்ணெல்லாம் கீழே கொட்டிட்டு இந்த அவரை இலையில இருந்ததெல்லாம் அந்த இலையெல்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மண்புழு உரம் போட்டுக்கிறேன். அதெல்லாம் கலந்து இந்த செடிங்களுக்கு பத்தலை வேர் தெரியுது பாருங்கள். அதனால் இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு கலந்து கொத்தி விட்டு பண்ணால் இன்னும் நல்லா, இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நம்ம இந்த மிளகா வச்ச காலத்தை ஓட்டிடலாம். ஆமாம், இல்லை எல்லாமே நல்லா செடி வச்ச மண் தான். கொஞ்சம் மண்புழு உரத்துக்கு இப்போ மண்புழு உரம் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் கொட்டிட்டு நல்லா கொத்தி விட்டு கொட்டிடணும். அப்போ நல்லா இன்னும் காய் நல்லா வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி விட்டுட்டு போடணுங்களா? ஆமாம், இந்த மாதிரி கொத்திட்டு அடியில் வந்து கல் மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் மண் வந்து லூஸ் ஆகிடும். இந்த இதெல்லாம் ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதனால தான் தண்ணி ஊற்றி விட்டேன். நல்லா கொஞ்சம் இதுவாச்சுன்னா கொத்தி விட்டுட்டு சாஞ்சு போகுது வெயிட்டுக்கு வேறு. இப்போ இந்த மண்ணை வந்து இப்படியே கொட்டி கொஞ்சம் மூடிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா காய்க்கும். வேர் தெரியாமல் காலையில் எழுந்து பால் ஊற்றி கேஸில் வச்சுட்டு கம்மியாக வச்சுட்டு வந்து மாடியெல்லாம் சுற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு போனால் எனக்கு தூக்கம் ஒரு டெய்லி 2 வேளை வந்து மாடி பார்த்துருவேன் நான். இப்போ எல்லாம் கொத்தி இதே மாதிரி வச்சுட்டு மிளகாய் செடி மட்டும் ஒரு பக்கமாக வச்சிடலான்னுக்கிறேன். எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால தான் இதில் இருக்கிற பூச்சி அதுக்கெல்லாம் படுதில்லை, அதனால் இந்த மிளகாய் செடியெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். பாருங்கள், செடியெல்லாம் வந்து நல்லா மண்புழு உரம்லாம் மண் கலந்து போட்டு ஒரு பக்கமாக வச்சாச்சு. இப்போ போயிட்டு நம்ம சப்பாத்தியும் குருமாவும் செய்யலாம் வாங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கைப்பிடியிலையும் ஒரு பாதி அளவு வந்து நான் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை வந்து நல்லா வறுபடணும். வேர்க்கடலை நல்லா வறுந்துடுச்சு. ஒரு 5-6 வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு சின்ன தேங்காயில் 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை, தேங்காய், முந்திரி எல்லாமே வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இது நல்லா சூடு ஆறட்டும். நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா சூடு ஆறட்டும். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. தாளிப்புக்கு சீரகம் கொஞ்சம், 2 லவங்கம், 1 துண்டு பட்டை, 2 பெரிய வெங்காயம். இது கூடவே கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். காய் வதக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும், அதனால் வந்து காய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பீன்ஸ் பொடியாக நறுக்கினது, ஒரு பெரிய கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி, இது கூடவே 2 தக்காளி. தக்காளி
தக்காளி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்து வதக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். தக்காளி வந்து ஃபஸ்ட்டு சேர்க்க வேணாம். காய்கறி குருமாக்கெல்லாம் வந்து கடைசியாக தான் காய்கறியெல்லாம் சேர்க்கும் போது தக்காளி சேர்த்திங்கன்னா அந்த காய்கறி மாதிரியே தக்காளியை வந்து நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி போட்டால் அந்த தக்காளியும் ஒரு கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். குருமா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ரொம்ப தக்காளி வந்து வதங்கி தோலாக அப்படியே ஒரு மாதிரி கிரேவி மாதிரி வதங்க வேணாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ காய்கறிலாம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயில் நல்லா வந்து வதங்கட்டும். நம்ம வறுத்துக்கிட்ட தேங்காய், வேர்க்கடலை, முந்திரிலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். காய்கறியெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மிளகாவுடைய வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு வந்து இந்த தண்ணியில் வந்து வேகட்டும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். அரைச்ச மசாலா சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் வந்து பேஸ்ட் அரைச்சில்ல, அதிலே தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தேங்காய், வேர்க்கடலை எல்லாம் வந்து சேர்த்ததுனால குருமா வந்து கெட்டியாகிடும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் விசில் வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்துக்கலாம். சூப்பரான வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம சப்பாத்தி, பூரிக்கெல்லாம். இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சு நம்ம வந்து அந்த குருமா வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. அதிக நேரம் வேணாம். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். 2 நிமிஷத்துக்கு குருமா வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான சூப்பரான சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் வந்து இந்த குருமா செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ சுவையாக, அவ்வளோ நல்லாயிருக்கும். மறுபடியும் நம்மளை வந்து கேட்பாங்க, இந்த குருமா எப்படி செஞ்சீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து குருமா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.